இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் கவுண்டம்பாளையம் பகுதியில் ரேக்லா மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் இன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் உள்ளிட்ட பகுதியில் கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் புடைசூழ ரேக்லா மாட்டு வண்டியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அவருக்கு கட்சி தொண்டர்கள் ஆள் உயர மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் PRG அருண்குமார், கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லை. அதனால் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் ஏதேதோ சொல்லிக் கொண்டுள்ளனர். இவர்கள் செய்ததாக ஒரு சாதனையும் சொல்ல முடியாது. வீட்டு வரியை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார்கள். மின்சார கட்டணம் உள்ளிட்ட அத்தியாவசிய கட்டணங்கள் எதுவும் உயராது என்று வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். இதை நிறைவேற்றியுள்ளார்களா? செய்யவில்லை. இன்று அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டனர். எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களையே முறையாக செயல்படுத்தவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர்கள் செய்த ஒரே சாதனை 1500 FL2 என்னும் 11:11 மதுபான கடைகளை திறந்தது மட்டுமே. ஆகவே இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. இதனை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒண்ணுமே செய்யல. வக்கீல் சொன்ன மாதிரி ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு மக்களிடத்துல சந்திக்கிறதுக்கு வக்கத்து சாதனை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு தைரியம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க இதை செஞ்சோம் அப்படின்ட்டு இவங்க 5 வருட காலமாக எந்த ஒரு திட்டத்தையாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. என்ன விடியல் தருவேன்ட்டு வந்தாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? வீட்டு வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல மின்சார கட்டணம் உயர்த்த, அத்தியாவசிய கட்டணம் எதுவும் உயர்த்தப்படாதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க. இன்னைக்கு அதை நிறைவேற்றிருக்காங்களா? செய்யல. இன்னைக்கு எல்லாமே உயர்த்திட்டாங்க. பல மடங்கு குப்பைக்கு வரி, தண்ணீர் வரி உயர்வு. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? ஏதாவது ரோடு உருப்படியா போட்டிருக்காங்களா? அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை இதான் பண்ணியிருக்காங்க. அது உருப்படியே செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களுக்கு ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. இவர்கள் எல்லாம் செய்தது ஒரே ஒரு வேலை. 1500 FL2 11 வார்களை வச்சதுதான் இவங்களுடைய சாதனை. அதை செய்ய தவிர்த்து இத்தனை தலைவர் சுத்தி இருக்கிறாங்க. நாங்க இதை மக்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒண்ணுமே செய்யாத ஆட்சி. ஆகவே இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் எல்லாம் வாக்களித்து நல்ல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு தேர்தல் அறிக்கையாக வழங்கியிருக்கின்றார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைய நீங்க எல்லாம் இரட்டை இலை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அராஜகத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக வருவதற்கு, நல்ல ஆட்சி வருவதற்கு நீங்கள் எல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி.